வணக்கம். நான் உங்கள் அக்னி. பரபரப்பான செய்தி ஒன்று 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அது தினசரி பத்திரிகையில் முதல் செய்தியாக அதுதான் வந்தது. 40ற்கு மேற்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரே நேரத்தில் ரைடு. நம்ம அருண் இயக்குனர் ஐபிஎஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் உடனே எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டார். என்ன வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் போனீங்கன்னா கோடி கோடியாக எடுக்கலான்னு சொல்லிட்டு. நம்ம வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் எவ்வளோ பிடிச்சிங்கன்னா வெறும் 37 லட்ச ரூபாய் என்னமோ பிடிச்சிருக்கிறீங்க. நீங்கள் 40 அலுவலகத்துக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா பிடிச்சிருக்கணும். ஏன் பிடிக்கல? லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் உண்மையிலேயே மனசாட்சியோட நடக்கவில்லை. காரணம் என்னென்னா, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருந்ததுன்னா அங்கே அலுவலகத்துக்கு வரக்கூடிய பொதுமக்களையும் மற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்களையும் மிரட்டி இருக்கிற ஜோப்பில் இருக்கிற பணத்தை எடுத்து ஆர்டிஓ வாங்கினாரு, எம்ஏ இன்ஸ்டியூட் வாங்கினாருன்னு சொல்லி ஒரு கணக்கு எழுதி வச்சுருக்கிறீங்க. அதுக்கு என்ன சொல்கிறது பேர்? மனசாட்சி இல்லாத காவல்துறை அதிகாரிகள் தான். இதுக்கு தான் பேர். இப்போ நவீன காலம், டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. எல்லோரும் ஜிபேயில் பணம் பண்ணுறது தான். கூகுள் பேயில் போயிட்டால் ஜிபேன்னா எங்கள் ஹோட்டலில் போனால் 40 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. 10 ரூபாய்க்கு டீ குடித்தா 10 ரூபாய்க்கு டீ குடித்தவங்க பண்ணுறான். இப்போ நீங்களும் இந்த காவல்துறை அதிகாரிகளும் தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பணம் வேணும்னா ஜிபே தான் பண்ணுறீங்க. தன்னுடைய பையனுக்கு ஏதாவது காலேஜ் ஃபீஸ் கட்டினாலும் ஜிபேயில் தான் பண்ணுறீங்க. இப்போ இப்படி டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அரசு அங்கீகாரம் பெற்ற டிரைவிங் ஸ்கூலு அவங்க ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆஃபீஸுக்குள்ளே போய் அல்லது ஆஃபீஸுக்கு வெளியே டிரைவிங் ஸ்கூல் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்கள அந்த காரை கிரவுண்டில் நிறுத்த போது அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அவங்க செல்ஃபோனெல்லாம் வாங்கி ஜிபேயில் யார் பணம் அனுப்பிச்சிருக்காங்க, எப்படி பணம் வந்ததுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு அவங்க அலுவலகத்தில் போய் இருக்கிற ஃபைலெல்லாம் எடுத்து நோண்டிக்கிட்டு, இது என்ன இது அநியாயமாக இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அவங்கள மிரட்டுறீங்க. யார்? காவல்துறை அதிகாரிகள் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மிரட்டுறீங்க. மிரட்டி அவங்கள என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ பணம் நீ வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு சேர்த்து எம்இ இன்ஸ்டியூட் ஆர்டிஓ கணக்கில் எழுதி நான் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பகுதி அலுவலகத்தில் இத்தனை லட்சம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதே உடனே ஒரு செய்தியாக கொடுக்குறீங்க பேப்பரில். இது ரொம்ப உங்களுக்கு நாகரிகமாக தெரியுதா இல்லை அநாகரிகமாக தெரியுதா? நீங்களே முடிவு பண்ணுங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த நாகரிகமாங்கிற ஒரு முடிவு பண்ணுறது காவல்துறை அதிகாரிகள் தான். ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒரு லைசன்ஸ் எடுக்க ஒரு நண்பர் வருவார். அவர் ஒரு நண்பரோட அல்லது அவங்க சொந்தக்காரங்களோட வருவார். இன்னொருத்தர் எஃப்சி பண்ண வருவார் வாகனத்தை எடுத்துகிட்டு. அவங்களுக்கு சொந்தக்காரங்களோ அல்லது வண்டி ஓனரோ வருவார். புதுசாக வண்டி நம்பர் வாங்குறவங்க அது ஷோரூம்லேருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு 10 ஷோரூம் இருந்தால் கார் ஷோரூமு, 2 வீலர் ஷோரூமு அவங்கெல்லாம் ஒரு ஃபைலை தூக்கிட்டு வருவாங்க. இப்போ ஓட்டுநர் பயிற்சி பள்ளியிலேருந்து பயிற்சி எடுத்தவங்க ஒரு ட்ரெயின் ஸ்கூலுக்கு ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னா 4 ட்ரெயின் ஸ்கூலுக்கு ஒரு 20 பேர் வருவாங்க. அவங்கள சார்ந்த அந்த அப்பா அம்மாலாம் அந்த கிரவுண்டில் நிற்பாங்க. இதுதான். அதே மாதிரி ரினியூவலுக்கு வருவாங்க, வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு வருவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வராங்க. அது அலுவலக வேலையை முடிக்கிறாங்க. இதில் எல்லாமே இன்றைக்கி இதில் தான் போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறதுனா, எல்லாம் ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. பணம்லாம் ஆன்லைனில் தான் போகுது. அதில் இப்போ ஆன்லைனில் பணம் கட்டணும். இப்போ ஃபீஸ் அடிக்கணும். ஃபீஸ் அடித்தாங்களா எவ்வளோ காசுன்னா அந்த காசை கட்டுவாங்க. இப்படி தான் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் இவங்க போய் உடனே ஒருத்தர் செல்ல பிடுங்கிறது. இது தமிழ்நாடு பூரா. இப்போ நான் 40 அலுவலகத்துக்கு போனாங்கல்ல, அதில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் பூரா போய் உள்ளே பூந்து என்ன இது, யார் இது, எவ்வளோ உனக்கு பணம் அனுப்பிச்சாங்க, எதுக்கு அனுப்பிச்சாங்க, அந்த நம்பர்லாம் கொடு. இது என்ன அநாகரிகம்? இன்றைக்கி 10 ரூபாய்க்கு டீ குடிக்கிறவங்க கூட ஒரு ஜிபே தான் பண்ணுறான். ஒருத்தன் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறவன் தன்னுடைய அப்பா பையனுக்கு போய் எடுத்துக்கிடா போடா அப்படின்றவாரு. இந்த டிரைவிங் ஸ்கூலில் போய் கற்றுக்கிடான்றவாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, பையனுக்கு 5000னா 5000 ஜிபேயில் தான் அனுப்புவார். எல்லாம் இன்றைக்கி ஜிபே தான் டிரான்ஸ்லேஷன். பேங்க்லேயே ஏடிஎம் மிஷின் வச்சுருக்கிறேன். அதுலேயே டெபாசிட் மிஷினில் காசை போட்டோம்னா படப்படன்னு அடித்து போயிடுது. இன்றைக்கி அந்த டெக்னாலஜி மாறி போச்சு. காவல்துறை அதிகாரிகளும் இந்த வேலையை தான் செய்கிறீங்க. உங்களுக்கு மனசாட்சி வேணும். மனசாட்சி இல்லாமல் தான் ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் நான் எடுத்தேன்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் பண்ணுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு என்னமோ இது உங்கள் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி தான். நேர்மையான அதிகாரிகளை செயல்படுங்க, மனசாட்சி உள்ளவர்களால் செயல்படுங்க. ஏன்னு கேட்டால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நான் பிடிச்சேன்னு சொல்லி சும்மா பெருமைக்காக சொல்ல வேண்டாம். நீங்கள் பிடிச்சிருந்தா 40 அலுவலகத்துலேயும் பல கோடி ரூபாய் நீங்கள் எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல பேர். உங்களுக்கு பதக்கம்லாம் கொடுப்பாங்க. யார்? ஐபிஎஸ் அருண்
வாங்க வாங்க 10 லட்சம் எடுத்துட்டீங்க, 20 லட்சம் ஒரு ஆஃபீஸ்லேயே பிடிச்சிட்டீங்கிட்ட, கோடி கோடியோ கொள்ளையடிச்சவங்களாம் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறான், அவனையெல்லாம் ஒன்றும் உங்களால் பண்ண முடியல, லஞ்ச ஒழிப்புத்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஏன் நானே குறிப்பிட்டு சொல்லுவேன், இந்த காவல்துறை அதிகாரிகள் ரோட்டில் நின்றுக்கிட்டு லாரிக்காரங்கிட்ட இன்னும் வந்து நான் பலமுறை சொல்லிட்டேன், நைட்டில் போய் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு நாளைக்கு நின்று பாருங்கள், எத்தனை பேர் வந்து காவல்துறை அதிகாரிகள் வண்டி வாகனத்தை டாடா ஏசிலேருந்து லாரியிலேருந்து ஹைட்லோடு வந்ததுன்னா உடனே 100 ரூபாய் வாங்கிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு போகிறான், செக் போஸ்ட்டில் பாக்கெட்டில் வாங்கி போட்டுட்டு நிற்கிறாங்க. இதிலே நீங்கள் பிடிக்கலாம்ல, அதில் எவ்வளோ வருமானம் வரும்னு பார்க்கலாம். லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாத்துக்கும் ஒன்று தானே. சும்மா வேலை வெட்டி இல்லாமல் நீங்கள் அவங்க வந்து ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு எஸ்பி டிஎஸ்பி இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு திடீர்னு ஒரு அறிக்கை வந்தால் ஓடி போய் நானும் பிடிச்சேன் நானும் ரவுடி தாங்கிற மாதிரி நீங்கள் செய்கிற வேலை சரியா இல்லை. மனசாட்சியோடு நடந்துக்குங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு 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 ரைடு நடத்துகிறீங்கன்னா அது முறையாக செய்யுங்க. அங்கே வந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்துலேயோ ஆர்டிஓ எம்இ இன்ஸ்பெக்டர் அலுவலகத்துலேயோ நீங்கள் போங்க. அங்கே வந்து யார் இருக்காங்க, எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பாருங்கள். போகிறோம் வரவனையெல்லாம் உள்ளே பிடிச்சி ரூமுக்குள்ளே உட்கார வச்சு ஜெயில் கைதி மாதிரி ஒரு சேரை கொடுத்து உட்கார வச்சுட்டு நீங்கள் கணக்கு பார்க்குற வரைக்கும் அவங்க உட்காந்துருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் அரசு அதிகாரிகளை உட்கார வச்சு மிரட்டி நீங்கள் எழுதுனதுக்கெல்லாம் அவங்க கையெழுத்து போடலைன்னா இன்னும் சேர்த்து எழுதுவோன்னு சொல்லி அதிகாரிகளையும் மிரட்டுறது என்ன இது நியாயமான வேலையா? காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளே உங்களுடைய மனசாட்சியோடு நடந்துக்குங்க. நீ வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அதிகாரிகள் போனால் அதிகாரிகள் கேட்பாங்க, சார் இந்த காசு என்கிட்ட இருந்து இல்லையே, நான் எடுக்கலையே, நான் பணமே வாங்கலையே, நீங்கள் வந்து எப்படி எழுதுறீங்கன்னு கேட்டால் இன்னும் அதிகமாக போட்டுமையான்னு கேட்குற அதிகாரிகள் மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற அதிகாரிகளாக இருக்காங்க. நீ பேசாமல் கையெழுத்து, நான் சொல்கிற இடத்துல நீ கையெழுத்து போடு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, கொண்டு போய் உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுற அதிகாரிகள்லாம் காவல்துறையில் இருக்காங்க. அதே மாதிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய, அதாவது முன்னாடி ஆஃபீஸுக்கு முன்னாடியே 2 டிரைவிங் ஸ்கூலில் வச்சுருப்பாங்க, அவங்க பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கற்று தருவாங்க, அவங்க கணக்கில் இருக்க ஜிபே எப்படி வந்தது என்ன வந்ததுன்னு அவங்கள மிரட்டுறது, அவங்களுக்கு ஃபைல் எடுக்கிறது, அவங்க ஆஃபீஸ் அது. அவங்க ஆஃபீஸை யாரும் கொள்ளையடிக்கலை, யாரையும் மக்கள்லாம் ஏமாற்றலை. மக்களை ஏமாற்றி இவர் ஏமாத்துறாருன்னு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா டிரைவிங் ஸ்கூல்காரங்களே நீ நடவடிக்கை எடுங்க. எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அவங்கள போய் மிரட்டுறது பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நியாயமாக தெரியல, அநாகரிகமாக தெரியுது. தயவுசெய்து காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளே இந்த மாதிரி தவறெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும், டிபார்ட்மெண்ட் பேர் கெடும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேர் கெடும். இது மட்டும் அல்ல, நம்ம போக்குவரத்துறை அமைச்சருக்கும் போக்குவரத்துடைய ஆணையருக்கும் சொல்ல வேண்டிய கடமை என்னென்னா, உங்கள் 2 பேருக்கும் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்படி காவல்துறை அதிகாரிகள் உங்களை கேட்காம உள்ளே போந்தாங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர். ஏன்னு கேட்டால் இந்த போக்குவரத்துறை ஆணையர் சரியாக கவனிக்கலை, சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆணையர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும். அதே போல் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் சரியாக பார்க்கல போல் தெரியுது, அதனால் அவர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை நிறையா பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வரும். அதனால் மேலே இருக்கிற அதிகாரிகள் தயவுசெய்து இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை வரும்போது உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு வாங்க. எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலாம் வந்து ஒன்றும் நடக்காது. இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போகிறேன். நாளைக்கு மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஒரு நலத்திட்டத்துக்காக ஒரு மந்திரியை வந்து ஒரு மாவட்டத்துக்கு அனுப்புகிறாரு. அந்த மாவட்டத்தில் அந்த மந்திரி வரும்போது ஏற்கனவே நடந்த நடைமுறையில் இருக்கிற மாதிரி ஒரு 10 பஸ்ஸை கேட்பீங்க ஆர்டிஓ ஆஃபீஸில். ஆர்டிஓ வந்து என்ன பண்ணுவார், எம்ஏ இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவார், ஸ்கூலில் இருக்கிற பஸ்ஸை கேட்பார், ஏப்பா ஒரு 10 பஸ்ஸை வாங்க பண்ணுவார். இல்லைன்னா ப்ரைவேட்டில் இந்த அதாவது டூரிஸ்ட் ஓடுற பஸ்ஸை கேட்பாங்க, இல்லைன்னா வேனை கேட்பாங்க. இதெல்லாம் கேட்குற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேன் உரிமையாளரோ பஸ் உரிமையாளரோ இல்லை பள்ளி நிர்வாக உரிமையாளர்களோ என்ன பண்ணுவாங்க, எனக்கு டீசல் போடு, நான் 4 பஸ்ஸு கொடுக்க முடியாது, 2 பஸ்ஸு தான் கொடுப்பேன், பேட்டா கொடு டிரைவருக்கு, கண்டக்டருக்கு பேட்டா கொடு, அவங்களுக்கு சம்பளத்தை கொடு அப்படின்னு யார் காசில் கொடுப்பாங்க? வட்டார போக்குவரத்து அலுவலகம். நீங்கள் உடனே கலெக்டர் ஒரு உத்தரவு போடுவார், ஒரு அதிகாரி வராரு அவருக்கு 4 ஹினோவா கொடுங்க, ஒரு அமைச்சர் வராரு 2 ஹினோவா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுவீங்க. அந்த உத்தரவுக்கு அடிப்படைஞ்சு வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வெள்ளை ஹினோவா வேணும், அதாவது வெள்ளை வண்டியாக தான் வேணும், வேறு எந்த கலரும் வேண்டாம்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு நல்ல வண்டியாக வந்து டீ போர்டோ ஓன் போர்டோ எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் யார் வாடகை தருவாங்க? எப்படி வாடகை தருவாங்க? சம்பளத்துக்கு தருவாங்களா? எந்த வேலையுமே நடக்கலையே. இது வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு அரசு மேலே. இன்றைக்கி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பாதி அலுவலகத்தில் கூட்டுறதுக்கு ஆள் கிடையாது, அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இதெல்லாம் வந்து அதிகாரிகள் அவங்களுடைய கை காசாக போட்டு ஒன்றும் செலவு பண்ணி விளக்குமாறு வாங்கி தர்றது, அது அந்த பெனாயில் வாங்கி தர்றது வந்து கூட்டுறதுக்கு ஒரு ஆளை வச்சு ரோடு வரைக்கும் கூட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பிடபிள்யூவில் பொதுப்பணித்துறையில் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. கக்கூசு கூட அங்கே வந்து ஒழுங்காக இருக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் அதை கழுவுறது கூட இவங்க தான் வந்து அதிகாரிகள் தான் காசு கொடுத்து ஒருத்தரை வச்சு கழுவு வைக்கிறாங்க. ஏன்னா பப்ளிக் அது வந்து பயன்படுத்துகிற ஒரு லெட்டின் பாத்ரூமு.
இதெல்லாம் வந்து அதிகாரிகள் தான் செலவு பண்ணுறாங்க. இப்படி அதிகாரிகள் செலவு பண்ணாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை உடனே ஓடி போய் அப்படியே சும்மா அப்படியே பறந்து அடித்து நீங்களாம் செஞ்ச வேலைக்கு அப்படியே எல்லா செய்தித்தாள்லையும் போடுறீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து இந்த செய்தித்தாள்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையினுடைய மதிப்பு மரியாதையுமே வந்து இது பண்ணுறீங்க. நல்ல நல்ல செய்தியெல்லாம் போடுங்க, மக்களுக்கு தேவையான செய்தி போடுங்க. இதை விட்டுவிட்டு முதல் காலத்திலேயே வட்டார போக்குவரத்து ரைடுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதை படிச்சுவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் உங்களுடைய நியாயமான நேர்மையான வேலை மட்டும் பாருங்கள். அது நேர்மைக்கு மாறாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தண்டனை கொடுப்பார். ஏன் கொடுப்பாருன்னா, உங்களுடைய நேர்மை தவறி பல அதிகாரிகளுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி, பல அதிகாரிகள் குடும்பத்தின் சாபத்துக்கு நீங்கள் ஆளாகி, நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பமே வந்து ரொம்ப இந்த பிரபஞ்சத்தில் வந்து ரொம்ப சின்ன பின்னமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். பல காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் எப்படி லஞ்சம் வாங்கினாங்க, என்ன பண்ணினாங்கன்றது, அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது, பசங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்றத உங்கள் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்க. காவல்துறை அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை, உங்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை. தயவுசெய்து நியாயமாக நடந்துங்க. ஒரு இடத்துல போய் நீங்கள் ரைடு நடத்துகிறீங்கன்னா, அது நியாயமாக அவங்க பணம் வாங்கினாங்க, லஞ்சம் வாங்கினாங்கன்னா, நீங்கள் அவங்க மேலே வந்து தவறான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு, வாங்கக்கூடாது, இதை வந்து இவரை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மேலே வழக்கு போடுங்க, உங்களுக்கு சிறைச்சாலை கொண்டுட்டு போங்க. அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் செயல்படும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய மனசாட்சிப்படி, உங்களுடைய நேர்மைப்படி, உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்கன்னா, அதிகாரிகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம் என்பதை, அதே போல் பொதுமக்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் நான் வந்து இந்த காணொளி மூலம் பதிவிட விரும்புகிறேன். இந்த பதிவை பார்க்கின்ற அத்தனை பொதுமக்களும் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.